ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். மீனாட்சியோட கல்யாணம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. அந்த விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள், எனக்கும் சொல்லுங்கள். மீனாட்சியுடைய பிள்ளை தமிழை நம்மளுடைய குமரகுருபரர் பாடியிருக்காரு. அவர் பாடினதை கேட்டதுமே உடனே மீனாட்சியே அரசர் கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை எடுத்து அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு உருகி பாடியிருப்பார். இதே மாதிரியே தான் நம்மளுடைய சமய குறவர்கள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இந்த மாதிரி நிறையா பாடல்களை பாடியிருக்காங்க. 63 நாயன்மார்களுடைய கதைகள்லாம் இருக்குது, ஆழ்வார்களுடைய கதைகள்லாம் இருக்குது, அடியார்களுடைய கதைகள்லாம் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கவுங்க பிறந்ததுக்கு அவங்கவுங்க பக்தியை காமிச்சு அதை 4 பேருக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிற முறையிலையும் அவங்க நடந்து காமிச்சிருக்காங்க. நாமளும் இந்த பூமியில் பிறந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னாக்கா, குமரகுருபரருக்கு ரொம்ப குறைவான வயசு தானே. நம்மளுடைய விவேகானந்தருக்கு கூட குறைவான வயசு தானே. நம்ம யார் கூட பேசினாலும் சரி, எப்படிப்பட்டவங்க கூட பழகினாலும் சரி, ஆனால் நம்மளுடைய மனசு மட்டும் எப்போவுமே இறைவன் மேலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்மளும் பிறந்ததுக்காக ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயம் செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ராமகிருஷ்ணர் சொல்கிற மாதிரி நாம் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் வேலை செய்கிற வரைக்கும் தான் அந்த வீடு நம்மளுக்கு சொந்தம். அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள், அந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே எங்கள் ஆளுங்க, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் வீடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கனாக்கா அந்த வீட்டை பற்றின நினைப்பே இருக்காது. அவங்களோட நினைப்பெல்லாம் அவங்க பிள்ளைங்க, அவங்க வீடுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம யாரு கூட பழகினாலும் இதெல்லாம் மனதளவில் தான் இருக்கணும். நம்மளுடைய சொந்த வீடு எது, முக்தி அப்படிங்கிற வீடை தேடி நாம் பயணப்படுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் இந்த மீனாட்சியுடைய கதைகளை கேட்டவாட்டியும் எனக்கு இந்த யோசனை வந்தது. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.